ஹாய் ஆஃபீஸர்ஸ். பிஒய்க்கு கொஷின் எதுக்காக நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் இப்போ குரூப் 1 நடந்துச்சு இல்லைங்களா? 2 மாதம் ஆயிருக்குமா? அதன் டேட் மறந்து போச்சு, சாரி. அப்போ கேட்ட 37 உங்ககிட்ட குரூப் 1 கொஷின் இருந்ததுன்னா இல்லை டிஎன்பிசி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி பாருங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி இப்படி அழகாக கேட்டு வச்சிருப்பாங்க இந்த நாள். இப்போ கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் நடந்துச்சு. ஒரு 10 இல்லை ஒரு 20 நாள் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். டேட் சும்மா சொல்கிறேன். அதில் பாருங்கள் ஃபினான்ஸ் கமிஷன் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு நம்ம அழகாக ஃபினான்ஸ் கமிஷன் படிச்சு வச்சிருந்தா. இந்த 10th ஃபினான்ஸ் கமிஷன் ஸ்ரீ கேசி பந்த், அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு 10th ஃபினான்ஸ் கமிஷன் கேசி பந்த். சரிங்களா? ஸோ இதை வச்சே நம்ம வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணி படிங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதே கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாமில் வந்துட்டு 2025 இப்போ வந்துட்டு ஆர்கியாலஜி பேப்பர் நடந்திருக்கு. ஆர்கியாலஜி, எபிகிராஃபி, ஹிஸ்ட்ரி, மனுஸ்கிரிப்டாலஜி. இந்த மனுஸ்கிரிப்டாலஜி ஆகட்டும், எபிகிராஃபி ஆகட்டும் நம்மளுக்கு வந்து சிலபஸில் கிடையாது. ஆனால் தலைவர் ஆர்கியாலஜி வந்து சிலபஸில் இருக்காங்க, ஹிஸ்ட்ரி வந்து சிலபஸில் இருக்காங்க. ஈவன் தோ பிஜி டிகிரி சொன்னாலும் இதனோட கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்க. 3 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும், 1 நிமிஷம் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், கொஷின்லாம் எல்லாமே ஒன் லைனர் தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து யூனிட் 8க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு சிலபஸில் குரூப் 2 ப்ரிலிம்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோ யூனிட் 6 இப்போது, முன்னாடி வந்து யூனிட் 8 ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ். இது வந்து சிலபஸில் உள்ள டாபிக். தமிழுக்கு இதே தான் வரும். தமிழ் என்ன வரும்னு அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்மளுக்கு என்ன இந்த சப்ஜெக்டில் கொடுத்துருக்காங்க, அழகா ஆர்கியாலஜி ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த கொஷினில் 200 கொஷின் இருக்கும். 200 கொஸ்டினுமே வந்து சுட சுட இருக்கு. இருக்கும், பார்த்துக்குங்க. அதே மாதிரி பிஒய்க்கு உள்ள வந்துட்டு இதே ஆர்கியாலஜி கொஷின்ஸ் 2-3 செட் இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. அது வந்து இருக்கும், பார்த்துங்க. நான் இந்த கொஷினை வந்துட்டு நம்மளோட டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன், கிளாரிட்டி ஃபார் டிஎன்பிஎஸ்சி. அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், மொத்தம் வந்து 200 கொஷின் இருக்கும். அந்த 200 கொஷினுமே வந்துட்டு ஆர்கியாலஜி ரிலேட்டட் தான். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஒன் லைனர் கொஷின் தான். நம்ம எதுக்காக இதை நான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் எலிமினேஷனுக்கோ இல்லைனா வந்துட்டு ஒரு கனெக்டிங் பாயிண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் தமிழ் எல்லாம் கூட தமிழும் இருக்குது. இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், மனுஸ்கிரிப்ட் அண்ட் தமிழ். ஓகேங்களா? இந்த தமிழுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்லா படிங்க. இங்க பாருங்க, இதோ பெரும்பட்டன், இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சுங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அழகழகான கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அலகாபாத், இங்க பாருங்க, சமுத்திரகுப்தரின் அலகாபாத் கல்தூன் கல்வெட்டு, அதுக்கப்புறம் உத்தரமேரர் கல்வெட்டு, இதெல்லாம் நம்மளுக்கு யூனிட் 8ல வரும்ல, அந்த கல்வெட்டு சம்மந்தப்பட்டது. ஸோ இதெல்லாமே அழகா 200 கொஷின் இருக்கு சுட சுட. அந்த 200 சும்மா காமெடிக்கு 200 கொஷினையும் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிற பிஒய்க்கும் அந்த ஆர்கியாலஜி ரிலேட்டடா படிச்சு வச்சுங்க. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.